யார் வேட்பாளராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜாதி இல்லை, மதம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உறுதியாக மக்களுக்கு தெரியும், நான் ஓட்டு போடுறது மோடிக்கு. இந்த வேட்பாளர் மூலமாக என் ஓட்டு மோடிக்கு போகுது. வேட்பாளர் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களுக்கு வேலை செய்ய போறாங்க, மோடி அவர்கள் மக்களுக்கு வேலை செய்ய போறாங்க. வேலை முடிஞ்சது. நாம் யாரையும் எங்கேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. நாம் அனைவரும் வேலை செய்வது மோடிக்கு, அனைவரும் வேலை செய்வது தாமரைக்கு, அனைவரும் வேலை செய்வது பாரதிய ஜனதா கட்சி. இதற்கு முன்பு தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது எல்லாம் சொன்னாங்க, அண்ணே கூட்டணி பத்தி பேசுங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறாங்க, கூட்டணி பத்தி பேசுங்க, கூட்டணி பத்தி எங்களுக்கு கிளாரிட்டி கொடுங்க, தெளிவு கொடுங்க. ஐயா, உங்கள் அனைவருக்குமே தெரியும், நாம் ஒரு வீடு கட்டுறோம், புது வீடு கட்டியிருக்கோம். புது வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்றோம். எல்லாத்தையும் கூப்பிடுறோம், வீட்டுக்கு வந்து இருந்து தங்கி சாப்பிட்டு போங்க. வீடு நம்மளுடையது, நாம் கட்டிய வீடு. NDA 1998 நம்ம வீடு அது. யாரெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுல நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ எங்களோட வாங்க, உறவினர்களா வாங்க, சேர்த்து பயணம் பண்ணுவோம். சில பேர் வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, நம்மோடவே வீட்லயே தங்கி இருக்கிறாங்க. சில பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. சில பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, வெளியே போய் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாங்க. சில பேர் வந்தாங்க, வீட்டோடவே இருக்கணும், நம்மளோட தொடர்ந்து இருக்கிறாங்க. ஐயா, வீட்டிலிருந்து வெளியே போன ஒருவர் சாப்பாடு சரியில்லை, வீடு சரியில்லைன்னு சொல்லும் பொழுது அது அவருடைய கருத்து. வீட்டில் இருக்கக்கூடிய நாம், அவர் எங்க வீட்டில் இல்ல, அவர் எங்க வீட்டில் நம்ம சொல்லுவோமாங்க ஐயா? வீடு நம்மளுடையது, NDA நம்மளுடையது. NDA கட்சியில, NDA கூட்டணியில கட்சிகள் இருக்கின்றார். நாம் யாருக்கும் எப்பொழுதும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது, நாம் தெளிவுபடுத்த போவதும் கிடையாது. நம்முடைய கூட்டணியில யாரெல்லாம் மோடியை ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணத்தில் வருகின்றார்களோ அவர்கள் நம்மோடு சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேட்டை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், கதவையும் திறந்து வைத்திருக்கின்றோம். யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் 2024 வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ கதவு வழியா வாங்க, ஜன்னல் வழியா வாங்க, வாசல் வழியா வாங்க. அனைவரும் சேர்ந்து நரேந்திர மோடி அவரை மறுபடியும் ஆட்சியில் அமர வைப்பதற்குத்தான் நம்முடைய கூட்டணி இருக்கு. ஆனால் உங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பணி, நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வேலை. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, பொங்கலுக்கு முன்பு நேரம் கொடுத்து வந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.